வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காராமணி குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருந்த காராமணியை ஒரு குக்கரில் மாற்றி 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து 7-8 விசில் நல்லா விட்டு தண்ணியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, அப்புறம் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, மீடியம் சைஸ் தக்காளி 2, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறமா உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய், அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல காய்கறிக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு காய்கறி வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்ப வத்துற வதைக்கும் நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த காராமணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இன்றைக்கி புளிக்கு பதிலாக மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாங்காய்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்காத ஒரு காரக்குழம்பு ரெடி ஆயிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.